கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தி நேரோ கேட் மினிஸ்ட்ரிஸ் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுவோம். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு வேத வசனத்தை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். பிலிப்பின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று. நாம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். அது ஒரு வேளை பணத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், உலக போராட்டங்களாக இருக்கலாம், பிசாசின் கிரியைகளாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருங்கள். அவர் உலகத்தை ஜெயித்திருப்பதனாலே நாம் உலகத்திலே ஜெயிப்பதற்குண்டான பலனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தப்பி செல்ல அவர் வழியை காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே உங்களை நடத்த, உங்களையும் என்னையும் நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக நம்மை ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையினால் கிறிஸ்துவ பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா பலவீனங்களும் நீக்கி போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் தீர்த்துவிட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருங்கள் என்று நாம் அவரை அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். செங்கடல் சூழ்ந்து கொண்ட போது பார்வோனின் படை பின்னிட்டு வரும் பொழுது அவர்கள் கவலைப்படுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனால் தேவன் அவர்களை வெட்டாந்தலில் நடக்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோமே. அதே தேவன் செங்கடலை இரண்டாய் பிளந்திட்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா செங்கடல்களையும் இரண்டாய் பிளந்திட்டு நடத்திடுவார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பார்வோனின் சேனைகள் இந்த நாளிலே நிர்மூலமாக்கப்படும். நீங்கள் கலங்கி தவிக்காதிருங்கள். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.